ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பிசிபெலா பாத் ரெசிபி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பிசிபெலா பாத் செய்யறதுக்கு நம்ம இதுல 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. அதுலயே ஒரு 3/4 டம்ளர் துவரப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுக்கு ஒரு 6 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த அரிசி பருப்பு வேகிறதுக்கு ஒரு 5 விசில் விடணுங்க. ஒரு 5 விசில் விட்டுட்டு அப்புறம் ரெஸ்ட் விட்டு உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க. 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு. அடுத்தது 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். அடுத்தது சின்னது 2 பட்டைத்துண்டு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். ஒரு மீடியமான ஃபிளேம்ல லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிள்ளைங்க, 4 வரமிளகாய். பாருங்க, இதெல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு 3/4 கப்பு துருவன தேங்காய் சேர்த்திக்கலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்தி இருக்கிறாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸா நறுக்கி இருக்கிறேன், சேர்த்திக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிள்ளைங்க, பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன், சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாங்க. அடுத்தது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். இது லைட்டா கிளறி விட்டுக்கலாங்க. அடுத்தது நறுக்கின காய்கறிங்க. இன்னைக்கு 3 காய் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ். இது அப்படியே சேர்த்துக்கலாம். இப்ப இந்த பொடியோட சேர்த்து இந்த காய்கறிகளாம் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்ப 1 நிமிஷம் காய்கறியெல்லாம் வதக்கியாச்சுங்க. இப்ப ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்ப தண்ணி சேர்த்தியாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்ப ஒரு 10ல இருந்து ஒரு 12 நிமிஷம் ஆச்சு. காய்கறிகளை வந்துருச்சு, நான் செக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளிய ஜூஸா கரைச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. பாருங்க, குக்கர் ஓபன் பண்ணியாச்சு. இப்ப சாப்பாடும் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இனி கொஞ்சம் மசிச்சு விட்டுறலாங்க. புளிக்கரைசல் ஊத்தி 1 நிமிஷம் ஆச்சுங்க. இப்ப நம்ம வேக வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்திக்கலாம். ஒரு அட்டகாசமான பிசிபெலா பாத் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனை வருது. கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். பாருங்க, முந்திரி பருப்பு நெய்யில் நல்லா வறுத்தாச்சு. இப்ப இதுல சேர்த்திக்கலாம். ஒரு அட்டகாசமான பிசிபெலா பாத் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சரிங்களா?